Hey all, Assalamu alaikum. Welcome to our channel Papa Stream. Hope you all are good and நானும் ரொம்ப சூப்பராகவே இருக்கேன். இன்றைக்கி என்னோடய ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னா என்னோடய பெரியம்மா வீட்டுக்கு தான். எனக்கு காலேஜ் கண்டினியூவாக 3 டேஸ்க்கு லீவ் வந்துச்சு. ஸோ எங்கேயாவது வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் என்னோடய பெரியம்மாவும் கசினுமே கால் பண்ணி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நானும் என்னோடய பெரியம்மா வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அண்ட் கசினோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி நம்ம அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே எல்லாமே பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். நாங்கள் லாங் டேவாலும் ஸ்டே பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் ஒரு 1 டே மட்டும் தான் ஸ்டே பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான ட்ரெஸ் மட்டும் தான் நீங்கள் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு நான் அந்த க்ரீன் கலர் மேக்ஸி தான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதை நான் இப்போ ரீசெண்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ட்ரெண்ட்ஸில் நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதுக்கு மேட்சிங்காக ஒரு க்ரீன் கலர் இந்த ஷிம்மரி ஷாலுமே நான் அதுக்கு பேர் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். நான் எப்போவுமே ஒரு மாஸ்க்குமே நான் வந்து கேரி பண்ணிட்டு போவேன். பிகாஸ் நான் போட்டிருக்க மாஸ்க்கை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது எங்கேயாவது வச்சுருவேன், இல்லாட்டினா வந்து மிஸ் பண்ணிவிட்டு வந்துடுவேன். ஸோ அதனால் நான் எப்போவுமே மாஸ்க் ஒன்று எப்போவுமே வச்சுருப்பேன். அண்ட் அதுக்கப்புறமா நான் அந்த குட்டியாக ஒரு டவல்மே வச்சுருப்பேன் ஃபேஸ் துடைக்கிறதுக்கு, இல்லைன்னா ரொம்ப ஸ்வெட்டாக இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் இந்த டவல் மட்டுமே நான் வச்சுருப்பேன். அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஹிஜாப் பின்ஸ், நான் எவ்வளோ தான் ஹிஜாப் பின்ஸ் வச்சுருந்தாலுமே அது எப்போவுமே காணா போயிடும். நான் ஒவ்வொரு டைம் போகும்போதும் நான் ஒவ்வொரு புதுசு தான் எடுப்பேன். நான் எங்கள் அம்மாட்டுமே திட்டு வாங்கிட்டு இருப்பேன். ஸோ இந்த தடவை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பாக்ஸ்லலாம் நான் வந்து சேஃபாக பேக் பண்ணி வச்சுருந்தேன். எல்லா டைமுமே அது வந்து மிஸ் ஆகிடுது. அண்ட் எப்படி தான் காணா போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அது எப்படியோ வந்து அது தொலைஞ்சிருது. ஸோ எனக்கு மட்டும் தான் இப்படியா இல்லை நீங்களும் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தென் நான் இந்த குட்டி ஃபேனுமே நான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். இது வந்து என்னோடய கசின் வந்து கேட்டிருந்தா. லாஸ்ட் டைம் என்னோடய வீட்டுக்கு வந்தப்போ இது ஃபேன் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது, எங்கே வாங்கினேன், எனக்குமே ஒன்று வாங்கியிருக்கலாமே அப்படின்னு வந்து சொல்லியிருந்தா. ஸோ என்கிட்ட இந்த ஃபேன் வந்து 2 இருந்துச்சா, ஸோ ஒன்று போய் அவள்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதையுமே வந்து அவளுக்காக எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் நான் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டேன். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு அவளை மீட் பண்ண போகிறதுல ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்தையுமே வந்து நாளே பேக் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் நான் எப்போவுமே வந்து மார்னிங் தான் எல்லாமே எடுத்து வைப்பேன். பட் அவளை பார்க்க போகிறோட எக்ஸைட்மெண்ட்டில் வந்து நாளே எல்லாமே எடுத்து வச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன். அண்ட் எல்லாமே வந்து அயன் பண்ணி முடிச்சுட்டு நான் இங்கே சூப்பராக ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி நான் வந்து பிளாக் கலர் அபாயா அண்ட் இந்த ப்ளூ கலர் ஒரு ஷால் தான் வந்து பேர் பண்ணியிருந்தேன். இது வந்து என்னோடய கசின் வந்து என்னோடய போன பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணது. அண்ட் நான் எப்போவுமே ஒரு குட்டி பேக் வந்து கேரி பண்ணிட்டு போவேன். அண்ட் அதில் வந்து எப்போவுமே என்னோடய ஃபோன், ஏர்பாட்ஸ், எனக்கு தேவையான திங்ஸ் மட்டும் கொஞ்சம் வச்சுருப்பேன். அன்றைக்கி அதே மாதிரி தான் என்னோடய காம்பேக்ட், மாய்ஸ்சரைஸ், அதுக்கப்புறம் ஐலைனர், இது 3 மட்டும் தான் நான் அன்றைக்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக டிஷ்யூ வச்சுருந்தேன். அண்ட் அதெல்லாமே பேக் பண்ணிவிட்டு நானும் அப்படியே சூப்பராக ரெடி ஆகிட்டு இங்கே போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி வந்து 9 o'clock கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் கிளம்புறதுக்கு வந்து ஒரு 10 கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் அன்றைக்கி 10 o'clock தான் கிளம்பியிருந்தோம். பட் வீக் டேஸ் அப்படிங்கிறதுனால கூட்டம் அவ்வளோவா எதுவுமே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அண்ட் போகிற வழியில் அம்மாவும் டேடியுமே வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஃப்ரூட்ஸ் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அண்ட் என்னோடய கசினுக்கு வந்து ஆப்பிள்னால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் அவளுக்காகவே ஆப்பிள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கியிருந்தாங்க. அண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு அகெயின் வந்து ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போயிருந்தாங்க. அண்ட் என்னோடய பெரியம்மாக்கு லட்டுனா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே அவங்களுக்காக வாங்கியிருந்தாங்க. அண்ட் மார்னிங் சீக்கிரமாக கிளம்புனதால டிஃபன் எதுவுமே சாப்பிடல. ஸோ அதனால் டேடி வந்து இந்த பப்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இதுவுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் உள்ள கிறிஸ்பியாக அண்ட் சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இப்போது நிறைய இடத்துல வந்து இந்த டோய்லெட் வந்து வந்துடுச்சு. அண்ட் இங்கே வந்து பயங்கர கூட்டம். ஸோ அதனால் இங்கே வந்து ஒரு 1/2 hour கிட்ட நிற்க வேண்டியதாக போயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா அதெல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு ரொம்பவே டைம் ஆகிடுச்சு. அண்ட் நாங்கள் வந்து
லஞ்சுக்குள்ளே அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் எங்களால் வந்து லஞ்சுக்குள்ளே அங்கே ரீச் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து போகிற வழியிலே வந்து லஞ்சுமே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பிரியாணி பார்சல் மட்டும் வாங்கியிருந்து நானும் என்னோடய சிஸ்டருமே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் அம்மாவும் டேடியுமே வந்து அவங்க வந்து வெஜ்ஜு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வெஜ்ஜெலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே மட்டன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் பக்கத்துலேயே வந்து இந்த வயல் மாதிரி ஒன்று இருந்துச்சு. இது வயலாக என்னன்னு தெரியல, பட் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக அழகாக இருந்துச்சு. அண்ட் அதில் வந்து இந்த குட்டி குட்டியாக வந்து கொக்கா இல்லை அது பேர் என்னன்னு எனக்கு தெரியல சரியா. ஸோ அதெல்லாம் வந்து அங்கே பறந்துட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக அண்ட் பியூட்டிஃபுல்லாகவே இருந்துச்சு. பார்த்துட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் பக்கத்துலேயே வந்து இந்த இளநீ விற்றுச்சு. எனக்கு இளநீனா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் வந்து ஒன்று வாங்கி நானும் என்னோடய அம்மாவும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அண்ட் குடிச்சு முடிச்சுட்டு அகெயின் வந்து ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் ஃபைனலி நாங்கள் வீட்டையுமே ரீச் பண்ணிவிட்டோம். அண்ட் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆஃப்டர் 6 மந்த்துக்கு அப்புறம் அவளை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் போனோடனே பெரியம்மா வந்து எங்களுக்காக ஸ்நாக்ஸ்லாம் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் எனக்கு வந்து மசால் வடைனா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காகவே ஸ்பெஷலாக பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் ரோஸ் மில்க்குமே எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்தாங்க. அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் நைட்டு அங்கேவே ஸ்டே பண்ணிவிட்டு அண்ட் மறுநாள் ஒரு ஈவினிங் ஒரு 5:30 கிட்ட வந்து அவங்க ஊரில் மால் திறந்துருக்க, நீ பார்த்ததே இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கசின் அழைச்சிட்டு போயிருந்தா. அண்ட் அதுக்கு வந்து நான், அம்மா, சிஸ்டர், என்னோட பெரியம்மா எல்லாருமே போயிருந்தோம். அண்ட் நானும் என்னோட கசினும் ரொம்ப நாள் கழித்து சேர்ந்து மாலுக்கு போயிருந்தோம். அண்ட் ரொம்பவே ஃபன் பண்ணிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு போயிட்டு இருந்தோம். என்னோட அம்மாவும் சரி அவளோட அம்மாவும் சரி 2 பேருமே திட்டிகிட்டு இருந்தாங்க அமைதியாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு 2 பேருமே சேர்ந்து மாலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் வந்து இந்த க்ராக்ஸ் தான். என்னோட கசின் வந்து இந்த க்ராக்ஸில் ஒட்டுற இந்த ஸ்டோன் வந்து வாங்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிருந்தா. பட் ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளில வந்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா நாங்கள் போன இடம் வந்து இந்த மினிஷோ தான். அண்ட் மினிஷோவில் நாங்கள் போனாலே பர்ச்சேஸ் பண்ணாமல் விட மாட்டோம். அன்றைக்கி அதே மாதிரி தான் நாங்கள் நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் என்னோட அம்மாவும் பெரியம்மாவும் எங்கே போனாங்கன்னே தெரில. அவங்க ஒரு சைடு வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நாங்கள் ஒரு சைடு வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் இங்கே வந்து நாங்கள் நிறையா திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்தனால ஸோ நிறையா திங்ஸ் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் கீழே என்னோட குட்டி தம்பி வந்து இதில் வந்து நான் போயே ஆகணும்னு சொல்லி அடம் முடிச்சு அவன் போயிட்டு இருந்தான். அண்ட் பார்க்குறதுக்கே இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எங்களுக்கும் போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் எங்கெல்லாம் வந்து ஏற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து நாங்கள் இந்த கிட்ஸ் ஜோனுக்கு தான் போயிருந்தோம். இங்கேயுமே நிறைய கேம் இருந்துச்சு. அதுலேயுமே வந்து என்னோட தம்பி வந்து நான் இந்த பைக் கேப் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விளையாண்டுட்டு இருந்தான். கேமெல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு மால்லாம் சுற்றி பார்த்துட்டு ரொம்ப பசிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே போயிட்டோம். இந்த மால்லே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஃபுட் கோர்ட் ஏரியா தான். அண்ட் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட லைட்டிங்கே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இது கம்ப்ளீட்டாக வேறு ஒரு பிளேஸ் மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அதோட லைட்டிங் செட் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப ப்ளசண்ட்டாக அமைதியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு கொடுத்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் வந்து இந்த சப்வே தான். இதில் என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இங்கே வந்து சிக்கன் ரோல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கசின் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தா. அண்ட் இந்த சிக்கன் ரோல் வந்து அவ்வளோலாம் டேஸ்ட் வந்து எனக்கு தெரியல, கொஞ்சம் ஆவரேஜாக இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா. அண்ட் அதுக்கப்புறமா வந்து நாங்கள் போன இடம் வந்து பீஸா ஹட் தான். அண்ட் எனக்கும் சரி என்னோடய கசினுக்குமே சரி பீஸானா ரொம்பவே பிடிக்கும். அன்றைக்கி வந்து என்ன பீஸா ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது என்னோடய கசின் தான் வந்து பீஸா எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு பீஸா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் நான் பேர் மறந்துட்டேன், பட் ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து கார்ன் பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, ஃப்ரெஞ்சு ஃப்ரை, அப்புறம் இந்த பிரெட் கார்லிக் இதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபேமிலியோடு சாப்பிடும்போது இன்னுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ஹாப்பியாக ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அண்ட் அன்றைக்கி டைம் போனதே தெரியல. மாலை விட்டு வெளில வரத்துக்கே ஒரு 9 கிட்ட ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா இங்கே வந்து நம்ம ஊர் மால் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாங்க. என்னோடய கசின் வந்து இங்கே பார்த்தியா எங்கள் ஊர்லலாம் இருக்குது, உங்கள் ஊரில் இருக்கா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருந்தா. அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி என்னுடைய ரொம்ப ஹாப்பியாகவே கம்ப்ளீட் ஆச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதேமாரி நான் உங்களை இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். பாய் கைஸ்.